என்றது சற்று மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்கின்றது ஆகும். வணக்க நேயர்களே, குறிப்பாக சொல்ல போனா கனடாவுக்கு அல்லகொள்ளையாக யாரும் வந்துவிடலாம் என்ற ஒரு அபிப்பிராயம் பல நாடுகளிலே உள்ள சில நாடுகளிலே ஏற்பட்டிருக்கிறது. கனடாவை பொறுத்தமட்டிலே சீராமல் இணக்காமல் சீர்வரிசை தந்தே வந்தாரை வரவழைத்துக் கொள்ளுகிற ஒரு நாடாக இருக்குது என்ற காரணத்தினாலே கனடா என்று புதிய குடிவரவாளர்கள் வரிசையிலே முழுமையான இடத்தை பெற்றிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் கனடா யார் எத்திய தகமை கொண்டவர்களை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை சற்று புரட்டி பார்த்துக் கொள்ளுவோம். கனடாவுக்கு வருவதாக இருந்தால் 2 முக்கியமான தகமைகள் இருக்கச் செய்கின்றன. அந்த தகமைகள் எந்த துறையாக, சாதாரண தொழிலாளராக, தொழில் அதிபராக, கல்வி மான்களாக எந்த தகமையில் வருபவராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த 2 தகமை அவசியம். அதாவது அவர்களை பொறுத்தமட்டிலே கனடாவிலே இலவச மருத்துவ சேவை வழங்கப்படுவதனால் பாரிய நோய்வாய்ப்பட்டு அதனாலே மருத்துவ சேவை செலவினங்கள் அதிகரிக்குமேயானால் அவர்கள் வருகை முற்படுத்தப்படுகிறது. இரண்டாவதாக பார்க்கப்படுகிற போது இந்த குற்றவியல் நடவடிக்கைகளிலே நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஈடுபாடு கொண்டவர்கள் என்று அறிந்து கொண்டால் அந்த ஈடுபாடை நீங்கள் மூடி மறைத்துக் கொண்டாலும், அதாவது கடவுச்சீட்டுகள், பாஸ்போர்ட்டுகளை மாற்றிக்கலாம், சில விஷயங்களை மறைத்திருக்கலாம். அவ்வாறு நீங்கள் மறைத்ததை அவர்கள் கண்டுபிடிப்பார்கள். குறிப்பாக சொல்ல போனா கனடாவுடைய வெளிநாட்டு தூதரகமானது பல நாட்டு தூதரகங்களோடு தொடர்பு கொண்டதாக இருக்கிறது. உதாரணமாக ஐரோப்பாவிலே நீங்கள் ஒரு அகதி உரிமை கோர சென்ற போது நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே சில சக்திகளுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறோம் என்று சொன்னால் அகதியுரிமை இலகுவாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் அங்கே ஒரு குடியுரிமை சிட்டிசன்ஷிப் எடுத்த பிறகும் கனடாவிலே ஒருவரை திரும்ப செய்து இங்கே நீங்கள் அந்த நாட்டு, உதாரணமாக ஒரு இங்கிலாந்திலே சிட்டிசன்ஷிப் எடுத்து இல்லை ஜெர்மனியில சிட்டிசன்ஷிப் எடுத்து அங்கே அவர்கள் அகதியாக போகிற போது தாங்கள் சில சக்திகளுக்கு ஈடுபாடு கொண்டவர்கள் என்று சொல்லி அதை பெற்றிருந்தால் இவர்கள் இங்கே உள்ள கனடாவிலே இருக்கின்ற கனடிய சிட்டிசன்ஷிப் அல்லது நிரந்தர உள்ளவர் திருமணம் செய்து அவர்களை வரவழைத்துக் கொண்டால் அவர்களுக்கு வருகின்ற வாய்ப்புகள் மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. காரணம், அவர்கள் வெளிநாட்டிலே ஐரோப்பிய நாட்டு குடியுரிமை பெற்றாலும் இப்படியான தகமைகளையும் அவர்கள் பார்க்கிறார்கள். ஆகவே தான் இந்த 2 தகமைகள், பயங்கரவாத தீவிரவாத ஈடுபாடு கொண்டிருப்பது என்பதும் மற்றும் மருத்துவ துறையிலே அவர்கள் அதீத கனடிய மக்கள் வரிப்பணத்தை உறிஞ்சுவதாக இருக்கக்கூடாது என்பது ஆகும். அதற்கப்பாலே ஒவ்வொரு துறைக்கு ஒவ்வொரு விதமான தகமைகள் இருக்கச் செய்கின்றன. உதாரணமாக சொல்ல போனா மாணவர்களாக இங்கே வர்றவர்களுக்குத்தான் வாய்ப்புகள் நிறைய அதிகம். மாணவர்களாக கனடாவுக்குள்ளே வெளிநாட்டிலே இருந்து வந்தால் அதிக அளவு காசு கட்ட வேண்டும், கனடிய மாணவர்கள் கட்ட வேண்டும். ஆனால் ஒரு கணவன் இந்த மாணவராய் வந்து அவருடைய மனைவி பிள்ளைகள் இங்கே வந்து படிக்கவும் வேலை செய்யவும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதிலே உள்ள முக்கியமான தகமை IELT போன்ற அந்த எக்ஸாமினேஷனிலே அட்வான்ஸிலே 6.5 ரீடிங், லிசனிங், ஸ்பீக்கிங் மற்றும் கேட்டல் ஆகியவற்றிலே அதை பார்த்துக் கொள்கிறார்கள். அது முக்கியமான ஒரு தகமையாக மாணவர்கள் மத்தியிலே இருக்கிறது. இரண்டாவது, எங்களுக்கு GC O லெவல், அட்வான்ஸ் லெவல் என்று சொல்ற போது O லெவல் ஏதோ படித்து முடித்ததாக இருக்கிறது. கனடாவை பொறுத்தமட்டே குறைந்தபட்சம் நீங்கள் ஹை ஸ்கூல் டிப்ளமோ பெற்றிருக்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது GC அட்வான்ஸ் லெவல் எடுத்து படித்திருந்தால்தான் நீங்கள் இங்கே கழிவறையிலே வேலை செய்வதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது என்பது ஒன்று ஆகும். ஆகவே இந்த ஆங்கில, பிரெஞ்சு மொழி ஆகிய 2 அரசகர்ம மொழியிலே ஒன்றையாவது உங்களுக்கு ஓரளவு பாண்டித்தியம் இருக்கப்பட வேண்டும் என்று பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக, நீங்கள் உல்லாச பயணத்துக்கு இங்கே வருவதாக இருந்தால் அவர்கள் சில தகமைகளை உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பாக. நீங்கள் திரும்பி போவீர்களா அல்லது கனடாவிலே நின்று விடுவீர்களா? திரும்பி போவீர்கள் சொன்னால் நாங்கள் வீடு வாசல் இருப்பேன் என்று சொல்வது எங்களுடைய இலங்கையிலே உள்ள பெறுமதி கனடிய டாலரிலே பார்க்கிற போது பெரிசாக இல்லை. ஆனால் நீங்கள் அங்கே வேலை செய்கிறீர்கள் அல்லது உங்கள் குடும்பத்திலே பிள்ளை குட்டிகள் அங்கே இருக்கிறார்கள் ஆகிய போல ஒரு சில காரணங்களை சொல்லி நீங்கள் திரும்பி போகலாம் என்பதை உறுதிப்படுத்தினால் தான் இலகு வரலாம். அடுத்ததாக, உங்களை கூப்பிடக் கொள்ளுகிறவராக இருக்கிறவரை பொறுத்தமட்டிலே அவருடைய வருவாய் முக்கியமாகப்படுகிறது. அவர் குறைந்தபட்ச வருவாய் கொண்டவராயிருந்தால் உங்களை பராமரித்துக் கொள்வதற்கு கடினமானது என்று பார்க்கப்படலாம். நீங்கள் அரசாங்கத்திலே ஒரு பெரிய தொழில் புரிந்து உங்களுடைய சொந்த காசிலே வருவதென்றால் அது வேறு விஷயம்.
அப்படி இல்லை என்றால் நீங்களும் இங்கே ஒரு கொஞ்சம் காசை வங்கியிலே போட்டு இருப்பதாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் போகக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. ஏதாவது சிக்கல் வந்தாலும் தாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்றது 2. ஆகவே வருவாய் என்பதும் அடுத்து நீங்கள் திரும்பி போவீர்கள் என்பதும் 2 முக்கியமான தகவல்களாக பார்க்கப்படுகிறது. 10 வருட விசா கொடுக்கப்படுகிறது சொல்லப்பட்டாலும் நீங்கள் 6 மாதம் தான் இங்கே இருந்து போகலாம் என்பது முக்கியமான பல தகவல்களில் சிலவாக இருக்கிறது ஆகும். அடுத்து முக்கியமாக சில தகவல்கள் எதிர்பார்க்கப்படுவதாக இருக்கிறது. அதாவது கனடாவுக்கு வருவதாக இருந்தால் உங்களுடைய ஒரு கடவுச்சீட்டு பொருத்தமானது ஒன்றாக இருக்க வேண்டும். அந்த கடவுச்சீட்டிலே எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இருப்பதை பார்க்கப்படுவது ஒன்று. 2வதாக இலங்கையை பொறுத்தமட்டிலே இலங்கையிலே இந்த அடையாள அட்டை என்று இருக்கிறது. அந்த அடையாள அட்டையை 2ஆக பார்க்கலாம். பழைய அடையாள அட்டை தமிழ் சிங்களத்திலேயோ இருக்கலாம். ஆனா புதிய அடையாள அட்டை என்பது அது 3 மொழிகளிலும் தமிழ் சிங்களத்திலும் இருக்கிறது என்ற காரணத்தினாலே அதை நீங்கள் மொழிபெயர்க்க தேவையில்லை. பழைய அடையாள அற்றால் அதை நீங்கள் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்ததாக வைக்கப்பட வேண்டியது ஒன்றாக இருக்கிறது. 3வதாக உள்ள உறவினர்கள் உங்களை வரவழைத்துக் கொள்வதாக இருந்தால் அந்த உறவினர்களுக்கும் உங்களுக்கு எப்படியான உறவு இருக்கிறது என்பதை நிரூபித்துக் கொள்வதற்கு இங்கே உள்ள உறவினருடைய பிறப்பு அத்தாட்சி பத்திரமும் அங்கே உங்களுடைய கடவுச்சீட்டோ பிறப்பத்தாட்சி பத்திரத்தின் ஊடாக அதை நிரூபித்துக் கொள்ளக்கூடியது ஒன்று ஆக இருக்கும். அதற்கு அப்பாலே கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்கின்ற போது அது இமிடியட் ஃபேமிலி ஆக பார்க்கப்படுகும். அந்த வகையிலே குறிப்பாக சொல்ல போனால் பெற்றோரை வழித்து கனடாவுக்கு கொண்டு வருகிறது என்று சொல்லப்படுகிற போது அந்த குடும்ப இணைவு என்பது தற்காலிகமாக மட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்ற காரணத்தினாலே நீங்கள் வருகிற போது உங்களுக்கு ஒரு குறிக்கப்பட்ட தொகையான காசு சுமார் 25 லட்சம் 30 லட்சம் டாலர் ரூபாய் உங்களுடைய வங்கியிலே இருந்து இங்கே உங்களை வரவழைக்கிறவரை பொறுத்த மட்டும் அவர் முன்னர் வரவழைத்தவர் அந்த ஒப்பந்தத்தை மீறி அரசாங்க பணத்தை பெற்றிருந்தால் அதை அவர் கட்டி முடித்த பிறகுதான் உங்களை வரவழைக்க வேண்டும் என்றது அடுத்த முக்கியமான தகமையாக இருக்கிறது. அடுத்த 3வது தகமையாக நீங்கள் திரும்பி போவீர்கள் என்றதுக்கான ஆதாரங்களை காட்டிக் கொள்ளப்பட வேண்டும் என்றதும் அடுத்த முக்கியமான தகமைகள் ஆக இருக்கின்றன ஆகும். பெரிசாக பேசப்படவில்லை. நாங்கள் பிள்ளைக்கு ரோட்டில் வச்சு அடித்தால் எங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் வரும். ஆகவேதான் இந்த சட்ட திட்டங்களும் சில வேளை வளைந்து நெளிந்து போகிறது. உதாரணமாக லேடிடா இந்த மகனை அவர் அமெரிக்காவில் இருக்கிறார். அவர் சில போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட நுகர்வு இருந்திருக்கிறது என்றும் அது அமெரிக்காவில் ஏற்றுக்கொள்ளப்படாததாக இருந்தாலும் அவருக்கு ஒரு எக்ஸெப்ஷனாக விட்டிருக்கிறார்கள். ஆகவே சில விடயங்களிலே சில எக்ஸெப்ஷன்ஸ் வழங்கப்படுவது ஒன்று என்றதுக்கு இந்த 2 உதாரணங்களை பார்க்கலாம். சரி, அப்படியாக இருக்கிற போது எங்களுடைய கல்வி